கும்பம் ராசி அன்பர்களே, கடந்த சில வருடங்களாக நன்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்காம பல கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து பழசு எல்லாமே ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னெல்லாம் உங்களுடைய வார்த்தையை கேட்டால் போதுமே, உங்களுடைய பார்த்தா போதுமே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ உங்களை மதிக்காமையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துருந்தது எல்லாமே வருமானம் வராமல் நம்மளுடைய வருமானம் வராததுனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும், ஏதோ ஒரு நன்மையினால ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை பேக் அடிக்குதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு காரணத்தினால நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருப்பீங்க, எப்படி பழசில் எப்படி நீங்கள் கெத்தாக இருந்தீங்களோ, பழசில் எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இருந்ததோ, பழசில் எப்படி உங்களுடைய கையில் பணம் தங்கிட்டு இருந்ததோ, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை திருப்பி வரப்போகுது. அந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் வாழ போகிறீங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ராசியை பற்றி நம்ம ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலாம். கும்பம் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. இவங்க தலைமுறையில் இவங்களுடைய வாழ்வாதார நாட்களில் கண்டிப்பாக இது ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னா, இது ஒரு கோவில் கட்டுற விஷயத்துலையோ அல்லது வீடு கட்டுற விஷயத்துலையோ இவங்களுடைய பிளான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியதொரு பிளானே இருக்குது அப்படின்னாலும் அதில் இவங்களுடைய பங்கு இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ராசி தான் இந்த கும்பம் ராசி. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னாலும் அதில் அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் அப்படி சொல்லிட்டு என்ன தான் பேசியிருந்தாலும் உங்களுடைய பிளானிங் வந்துட்டு ஒரு 100 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் பேசுகிறத மட்டும் அப்படியே கூர்ந்து கவனிப்பாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும் இவங்களுடைய பேச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மேப்பு, ஒரு விஷயத்தை வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத அழகாக பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஈஸியாக மூவ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பிளான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பாங்க, ஆனால் வெளியில் கம்பீரமாக தெரிவாங்க. இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற குணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய ஹாப்பினஸில் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு சின்னது ஒரு சுயநலம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய ஹாப்பினஸ் ஃபஸ்ட்டு முன்னுரிமை, அதுக்கப்புறம் தான் மற்றது. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு லக்ஸரி பார்த்துப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது இருந்தாலும் அந்த இடத்துல லக்ஸரியாக என்ன பண்ண முடியும் அதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எது சேஃப்டியாக இருக்கோ, அவங்களுக்கு எது லக்ஸரியாக இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ராசினர் தான் கும்பராசி. கும்பராசினர் பழங்காலத்தில் இருந்து, பழங்காலம்னா ரொம்ப வருடங்கள்ல ஒரு 40-50 வயசில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 வருட காலமாக அதில் பாதி வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்படி தான் அங்கே எல்லாமே நடந்திருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி,
உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு பவர் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்னவோ உங்களுடைய வார்த்தைக்கு பவர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணிகிட்டு இருக்கும். ஆனால் அது உங்களுடைய ஒரு தவறுதல் கிடையாது. உங்களுடைய ஒரு விதியின் பால், உங்களுடைய ராசியின் பால் இருக்கக்கூடிய தசாபுக்தியின் பால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லலாம். ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடிலாம் நீங்கள் எப்படா பேசுவீங்க, உங்ககிட்டேருந்து ஒரு வார்த்தை கிடைக்காதா அப்படின்னு இருந்தவங்க, என்னடா இந்த ஆள் பேசிகிட்டே இருக்காரு, யாரா மதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்காக தோணும். ஆனால் உங்களுக்கும் இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு தோணும். 2024 ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்லாம் ரொம்ப ஒரு உடல் ரீதியான மன ரீதியான விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சின்னது ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். அதன் மூலமாக இன்றைக்கி மருத்துவ விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டு தான் இருப்பீங்க. மாத்திரை செலவுகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, செக்கப்லாம் போயிட்டுருப்பீங்க. போன வருடம்லாம் ரொம்பவுமே ஒரு மனம் விட்டு ரொம்ப ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு 4-5 மணி நேரம் தங்கி இருக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதா இருக்கட்டும், நிறைய மருத்துவ ரீதியான செலவுகள், மன ரீதியான கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது, சந்தோஷம் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சார், உங்கள் லைஃப்பில் ஒரு கஷ்டத்தை தாண்டி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடந்த 2024 குறிப்பிட்ட, அதாவது ஒரு சித்திரையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. ஒரு ஹைப்பில் போய்ட்டு தொட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால் இனிமேல் வரக்கூடிய ஒரு காலம் ஓரளவுக்கு விடிவு காலமாக இருக்கும். பழசை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பிடிச்ச கழுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கஷ்டங்கள் கிடையாது, நன்மைகள் மட்டும்தான், சந்தோஷங்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பாதையில் உங்களை நோக்கி பின்னாடி ஒரு ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருக்கும், அல்லது உங்களுடைய நண்பர்கள் வந்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கேங் உங்களை நம்பி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களுடைய கட்சி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஆட்கள்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு இது மட்டும் கிடையாது. இந்த கும்பம் ராசியை நம்பி பின்னாடி ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ராஜராஜ சோழன் கும்பம் ராசி, அவருக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருந்தே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை மட்டுமே நம்பி ஒரு சிலர் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி இருக்கவங்களோ இல்லை நண்பர்கள் வட்டாரமோ இல்லை உங்கள் வேலையில் இருக்கீங்களோ, நீங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொழிலையோ இல்லை யாருக்கிட்டையோ உங்களால் உங்கள் கையில் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போனாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு ராசிக்காரராக தான் இருந்திருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பீங்க. ஒரு 5 வருட காலம் 6 வருட காலமாக உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இறக்கமாக இருந்திருக்கும். என்னடா அது இப்படி இருக்கமே, என்னடா அது அப்படி இருக்கமே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார். எவ்வளவு ஒரு பழசாக இருந்தாலும் தங்கம் தான். தங்க காயினுக்கு வேல்யூ குறையவே குறையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தான் ஸ்க்ராட்ச் ஆனாலும் பழசு மாதிரி கீழே கிடந்தாலும் தங்கம் தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதுக்கு இல்லை. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் இருக்குது. அது இன்றைக்கி புரியலை, உங்களுடைய வார்த்தைக்கான ஒரு சத்தம் மக்களுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக புரிய வேண்டிய நேரத்தில் புரியும். இப்போது போன ஒரு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டத்தில் தாண்டிட்டீங்களா, இதுக்கு மேலே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுதா, இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் ஒரு பள்ளத்தில் தண்ணியில் இருக்கீங்க, தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டீங்க. தண்ணியிலேருந்து மேலே வந்தோடனே இப்போ என்ன ஆகுது, இதுக்கு மேலே பள்ளத்துலேருந்து மேலே வரதுக்கான ஒரு வழி தான் உயிர் தப்பியாச்சு. ஓகேங்களா, உயிர் தப்பியாச்சு. இதுக்கு மேலே நம்ம மேலே எழுந்திரிச்சு நம்மளுடைய வாழ்க்கையை மீட்டாக சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கஷ்டங்களாக இருந்தது. அது எந்தெந்த விஷயத்தில் கஷ்டங்களாக இருந்தது, உடல் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க, மன ரீதியான விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, தூக்கமின்மையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க, தூக்கம் மாற்றலாம் போட்டு தூங்கியிருப்பீங்க. உங்களுடைய ஃபேமிலியே உங்களை ஒரு மாதிரி திட்டியிருப்பாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்களே ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய விஷயமே ஒரு மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள்லாம் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஆசையாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படாதப்பட்டு இருந்திருப்பீங்க. ஓரளவுக்கு நீங்கள் இப்போ பரவாயில்ல சார், ஒரு பின்னாடி சொல்கிற அளவுக்குலாம் நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆசையை காப்பாற்றிருக்கும்பா. மனைவியோ, தந்தை, தாய், உங்களுடைய குழந்தைகளோ, இல்லை கணவனோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுடைய ராசி தான் உங்களை காப்பாற்றிருக்கும். உண்மையை சொல்கிற கும்பம் ராசியில் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். உண்மையை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்கலை, உங்களோட கூட இருக்கக்கூடிய ராசி உங்களை காப்பாற்றி உங்களோட வலுவான ஒரு ராசி, தசாபுக்தி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி உங்களையும் சேர்த்து காப்பாற்றி விட்ருக்கு. அதுதான் உண்மை. மற்றபடி இந்த கும்பம் ராசிக்காரர்கள் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு வேலை நீங்கள் படாத பாடுபட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தசாபுக்தி ஓரளவுக்கு வேலை செய்கிறதா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு செஞ்சுருக்கும். இந்த 2024 வச்சு செஞ்சுருக்கோம். அது ஒரு 6 வருட காலமாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா தான் இருந்திருக்கும். என்ன சொல்லி என்ன சார் கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருந்தாலும் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கை மூவ் ஆகிட்டுருக்கும். எப்படின்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுத்தாது. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் காசு புரண்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பழசில் இருந்து இந்த கும்பம் ராசிக்காரவங்க அப்படி தான். இந்த 6 வருஷத்தில் உங்களை கஷ்டப்பட்டீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழசில் நீங்கள் மூட்டையாவது காசு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது உங்கள் காசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கேஷியராகவோ
இல்லை ஒரு கோவிலில் வேலை செய்கிறவங்களோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணத்தை கையாளக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்திருப்பீங்க. நகையோ பணமோ அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட தொழிலோ ஏதோ ஒன்று உங்கள் கையில் வந்துட்டு பணம் வந்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாங்க சார், பெட்ரோல் பங்கில் வெறும் கேஷ்ன்றாங்க. அவங்க இந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் கண்டக்டாக இருக்காங்க, சில்லறை எண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இந்த ராசியாக்குள்ள இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட பணம் வந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இந்த கும்பராசிக்காரர்கள் இருந்திருப்பாங்க. என்றைக்குமே உங்ககிட்ட பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுதோ இல்லையோ அது அப்புறம். அதே மாதிரி ஒரு ராசியான கை வந்துட்டு உங்களோட கை. சரி சார், இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் உங்களுடைய குலதெய்வம். கும்பம் ராசிக்காரர்களை கைப்பிடித்து தூக்குவது குலதெய்வம் மட்டுமே. ஸோ குலதெய்வத்திற்கு பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கை கொடுத்து தூக்கி விட்டுரும். இந்த கும்பம் ராசிக்காரர்கள் வராகி அம்மனை வந்துட்டு வணங்கணும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், என்ன சார் வராகி அப்படின்னா இப்போலாம் ட்ரெண்ட் ஆகுது அப்படிமா சொல்லுவீங்க. கிடையவே கிடையாது, இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது, அவ்வளோதானே தவிர ராஜராஜ சோழனும் வணங்கியது வராகி தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்கு தான் மற்றவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து பாருங்கள் 23ஆம் புலிகேஸில் ஒரு டைலாக் கூட வரும். அதாவது பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான், பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வென்றிடலாம் குலசேகரனை அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். ஸோ அந்த இதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த கோவிலை எழுப்புவதற்கு, தஞ்சை பெரிய கோவிலை எழுப்புவதற்கு அந்த பன்றி வந்துட்டு அவருக்கு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு சுரண்டி வந்து காட்டுனுச்சாமா, இந்த இடத்துல வந்து கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பன்றிக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த பன்றியினுடைய முகத்தோடைய அவர்களுடைய தெய்வமான வராகி அம்மனுடைய சிலையை வடித்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். அதே விஷயம் இன்னைய காலை வரைக்கும் ஃபஸ்ட்டு வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சிவபெருமானுக்கு பூஜை அப்படிங்கிறத அந்த கோவிலில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு, அதாவது வராகி அம்மனை பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லா இடத்துக்குமே வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கு போவாங்களாம். முதல் பூஜை வராகி அம்மனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்திலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வராகி அம்மன் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். நீங்கள் பெரியதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம், வீட்டில் இருந்தே வராகி அம்மனை நினச்சி வணங்குங்க, அதுவே போதுமானது. அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்கள், அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். ஏதாவது தடைகள் இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாருக்கும் சொல்கிறது தான், எல்லா ராசினருமே அது பண்ணலாம். அதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தட்சிணாமூர்த்தி முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லைட்டாக ஜர்க்காகுது தடங்களாகுது அப்படின்னா இந்த இறைவன் வழிபட்டீங்க அப்படின்னா எந்த ஜர்க்கு இல்லாமல் நல்லபடியான தொழில் தொடங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமண தடை அப்படிங்கிறது நீங்குவதற்கும் முக்கியமான விஷயமாக இருக்கும். குழந்தைகள் பிரச்சனை இல்லாமல் குழந்தைகள் நல்லா இருக்குவதற்கு அது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.